இன்றைக்கி நண்டு கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் கொடுங்க, எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைக்கவே தெரியாதுன்றவங்க எங்கள் வீடியோஸை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்டி காஞ்சோட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா பிரியாணி இலை, பட்டை, ஒரு பட்டை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்குல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். பச்சை வாடை போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அது வரைக்கும் நம்ம நல்லா ஒன்று சேர்த்து வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டை வாஷ் பண்ண நண்டை எடுத்து இதில் போட்டு ஒன்று சேர்த்து கிண்டிக்கலாம். நல்லா ஒன்று சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இது பெரிய நண்டு இல்லை, சின்ன நண்டு. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஒன்று சேர்த்து கிண்டிக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டெல்லாம், அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நண்டோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன் உங்களுக்கு. நல்லா ஒன்று சேர்த்து கிண்டி விட்டுருங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் வரமல்லி, வெறும் மல்லியை வறுத்து அரைச்சது, அந்த மல்லித்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், காரம் இருக்கும். ஒன்று சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மசாலா தண்ணி எல்லாம் கிரேவியாக ஆகட்டும். ஒன்று சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தா போதும். அதுக்குள்ளே நல்லா குக் ஆகிடும். ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் போதும், நண்டு சீக்கிரமாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போது கிரேவி ஆயிடுச்சு. அதில் லைட்டாக கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிடலாம். சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.